அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/10/2025 புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. சப்தமி திதி பகல் 12:25 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 12:27 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 12:27 வரை, பின்பு அமிர்த யோகம். கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைக்கவும். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன், 11இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சந்திரன், 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக கையாண்டு குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் என்றாலும்
தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு புறம் தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக உடன்பிறப்புகளிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு உறவினர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன், குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடைவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி இதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய், புதன் சேர்க்கை பெற்று 12ஆம் வீட்டில் இருப்பதும் 8ஆம் வீட்டில் சந்திரன், குரு சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். ராகு 4இல் இருப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். பொதுவாக நெருங்கியவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம்.
தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் 6இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் 2இல் சனி ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் தற்போது இருக்கும் என்றாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் சூரியன் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பொதுவாக இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.